ஹாய். ஸோ இந்த வீடியோஸ்ல நாங்க பார்க்க போறது சிஎஸ்எஸ் அப்படின்ற ஒரு லாங்குவேஜ். உண்மையில இந்த டாபிக் நாங்கள் எங்க பார்த்துட்டு வரோம்னு சொன்னால் வெப் டெவலப்மெண்ட் அப்படின்ற அட்வான்ஸ் லெவல் ஐசிடி சிலபஸ்ன்ற ஒரு செகண்ட் சப் கண்டென்ட்டாக தான் இதை நாங்கள் பார்ப்போம். ஆல்ரெடி ஹெச்டிஎம்எல் அப்படின்ற பிளேலிஸ்ட் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம் ஐசிடி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனல்ல. ஸோ இந்த வீடியோன்னு டிஸ்கிரிப்ஷன்ல நான் அந்த பிளேலிஸ்ட் லிங்க் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லிங்கை கொடுத்து நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னால் HTML தொடர்பான அவ்வளவு வீடியோவுமே பார்த்து முடிக்கலாம். இப்போ நாங்கள் வெப் டெவலப்மெண்ட் அப்படின்ற மொழியூல்ல பார்த்து கொண்டு வரையில முதலாவது HTML பார்த்துட்டு தான் அடுத்த சிஎஸ்எஸ்க்குள்ள நாங்கள் வருவோம். இந்த HTML பேசிக்கோட சேர்ந்து தான் சிஎஸ்எஸ்ன்றது எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல சிஎஸ்எஸ் அப்படின்றதுக்கு முதல் நாங்கள் HTML ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த சிஎஸ்எஸ் அப்படின்ற இந்த டாபிக்ல வரையக்குள்ள இந்த சிஎஸ்எஸ் அப்படின்றதுன்ற முதலாவது வீடியோவா இருக்க போது இந்த வீடியோ. இந்த பிளேலிஸ்ட் நாங்கள் எப்படி ஒரு மெத்தட்ல கொண்டு போறோம்னு சொன்னால் இதுல மினிமம் ஒரு 10 வீடியோ மாதிரி நாங்கள் கவர் பண்ணிக்கொள்வோம். ஸோ இந்த பிளேலிஸ்ட்ல இன்ட்ரடக்ஷன் டு லாஸ்டா அட்வான்ஸ் லெவலுக்கு எங்களுக்கு என்னென்ன கண்டென்ட்ஸ் தேவையோ அவ்வளவுமே கவர் பண்ற மாதிரி தான் இந்த பிளேலிஸ்ட் வந்து எங்களுக்கு மோடிஃபை பண்ணி வரப்போகுது. ஸோ இந்த பிளேலிஸ்ட் முதலாவது வீடியோவா இது இருக்கிறபடியால சிஎஸ்எஸ் அப்படி என்று சொல்ற இந்த டேர்ம் அதின் விரிவாக்கம் நான் டைப் பண்ணியிருக்கிறேன். கேஷ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ஸ். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஏர்லிய சிலபஸ் இருக்கு, தட் மீன்ஸ் ஓல்டு சிலபஸ். அதுகளில் இந்த விரிவாக்கங்கள் கேட்கறது அதிகம். உதாரணத்துக்கு அடிக்கடி சிஎஸ் என்ற விரிவாக்கம் என்ன, HTML விரிவாக்கம் என்று வாரது கேள்வி. பட் இப்ப அந்த தன்மைகள் வந்து குறையும். எனிகோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் சிஎஸ்எஸ்ன்றது கேஷ்கேடிங் ஸ்டைல் ஷீட். அதைத்தான் நாங்க என்ன செய்யறது சிஎஸ்எஸ் ஷோர்ட்டா சொல்றோம். HTMLன்றது ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் என்ற மாதிரி இது வந்து கேஷ்கேடிங் ஸ்டைல் ஷீட் நேமால சொல்லுவோம். இந்த இடத்துல இந்த கேஷ்கேடிங் ஸ்டைல் ஷீட் அப்படின்றது HTMLோட சேர்ந்து ஒர்க் பண்ணல ஒரு வெப்சைட்டுக்கான ஃபார்மேட்டை கொடுக்கும். உண்மையில சிஎஸ்எஸ் லாங்குவேஜ் ஏன் HTMLோட நாங்க மிக்ஸ் பண்ண வேணும்னு சொல்லி சில நேரங்கள் நீங்க யோசிக்கலாம். ஒரு சாம்பிள் வெப்சைட் ஒன்று உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இது வந்து ஐசிடி ஃபவுண்டேஷன் எங்கட ஒபிஷியல் வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டை நீங்கள் சும்மா நார்மலா ஒப்சர்வ் பண்ணி பார்ப்பீங்களான்னு நிறைய விஷயம் எடுக்கலாம். தனியா HTML மட்டும் யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட்டை டிசைன் பண்றதுக்கும் HTMLோட சேர்ந்து வேற வேற லாங்குவேஜஸை யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட்டை டிசைன் பண்றதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெப்சைட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து விக்ஸ் என்ற ஒரு கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் CMS செய்த வெப்சைட். ஸோ இது வந்து எல்லா விதமான லாங்குவேஜுமே கம்பைனாக தான் நீங்க ஒர்க் பண்ணிக்கொள்ளும். ஸோ இந்த பட்டனை பாருங்க, அப்போ நார்மலா இந்த கலர் சேஞ்ச் ஆகிறதா இருக்கலாம். இந்த மவுஸ் கர்சரை கிட்ட கொண்டு போகணும்னா கலர் சேஞ்ச் ஆகிறதா இருக்கலாம். அல்லது மேலே இருக்க போற நெவிகேஷன்ஸை நாங்கள் மவுஸால ஓவர்லேப் பண்ற நேரங்கள்ல அது என்ன செய்யும், அது சேஞ்ச் ஆகிறது கலர் வந்து சேஞ்ச் ஆகிறதா இருக்கலாம். அடுத்த விஷயம் நாங்கள் இதை ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு போய்க்கல இங்க நாங்கள் டவுன்லோட் பட்டன் இருக்கும், இதை ஓவர்லேப் பண்ணிக்க இந்த கலர் சேஞ்ச் ஆகிறதா இருக்கலாம். ஸோ இதுகள் எல்லாமே வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு வெப்சைட்டை இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவா மாற்றும். தனியா HTML மட்டும் வச்சு நாங்க ஒரு வெப்சைட்டை டிசைன் பண்றதுக்கும் இப்படியான லாங்குவேஜஸ் வச்சு நாங்கள் ஒரு வெப்சைட்டை டிசைன் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. உங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட் சொல்லிக்கல அது ஒரு அட்ராக்டிவா இருக்க வேணும், கண்டென்ட்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்கணும். அப்பதான் அதை யூஸ் பண்றது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதே நேரங்கள்ல கோடிங் ஈஸியான ஒரு வேலையா இருக்கும். அப்படி இல்லையா எல்லாம் காம்ப்ளெக்ஸ் ஆயிடும். இப்படி ஒரு வெப்சைட் நாங்க டிசைன் பண்ணணும் சொல்லிட்டோம்னா முதலாவது எங்களுக்கு இந்த வெப்சைட் அப்படி என்றா என்ன, வெப் பேஜ் அப்படி என்றா என்னன்றது தொடர்பான ஒரு விளக்கம் எங்களுக்கு தேவை. ஸோ இனிஷியலா நான் இந்த நோட் பேட்ல சில விஷயங்கள் மென்ஷன் பண்ணிட்டு வரேன். ஒரு வெப்சைட்ன்றது வந்து நிறைய கண்டென்ட்ஸை கொண்டிருக்கு. ஸோ இந்த இடத்துல சிஎஸ்எஸ் அப்படின்ற ஹெடிங் போட்டபடி இருக்கு. ஒரு வெப்சைட் அப்படின்றது இந்த வெப்சைட்டே நீங்க உதாரணமா எடுக்கலாம். வெப்சைட் அப்படின்றது வந்து உண்மையில நிறைய லாங்குவேஜஸ் காம்பினேஷனா தான் இருக்கும். அதோட பேஸ் லாங்குவேஜ் HTML. இதோட நாங்கள் சிஎஸ்எஸ் அப்படின்றத அந்த வெப்சைட்டின் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்.
அடுத்த விஷயம் இந்த சிஎஸ்எஸ்ன்றதோட ஜாவா ஸ்கிரிப்ட்ன்ற லாங்குவேஜ், அது ஜேஎஸ் சொல்லுவோம். ஜாவா ஸ்கிரிப்ட்ன்ற லாங்குவேஜ் சேர்க்க இன்னும் அந்த வெப்சைட் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது இந்த வெப்சைட்டோட நாங்க பிஹெச்பி என்ற லாங்குவேஜ் சேர்ப்போம். அதோட சேர்ந்து பிஹெச்பியை டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணோம்னா எஸ்கியூஎல் சர்வரை சேர்ப்போம். இப்படி எங்களுக்கு தேவையான லாங்குவேஜஸ் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு ஃபுல்ஃபில்லான வெப்சைட்டை நாங்க டெவலப் பண்ணலாம். அதுக்காக எல்லா வெப்சைட்டுமே இப்படி தனித்தனி லாங்குவேஜ் சேர்த்தோ இருக்குன்னு இல்லை. இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் சொல்லி இல்லாம இருக்கு. ஸோ அட்வான்ஸ் லெவல் சிலபஸை பொறுத்த மட்டும் எங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜஸ் இந்த 5 பேரும் தெரியும். HTML, CSS, JavaScript, PHP, SQL. ஜாவா ஸ்கிரிப்ட் எங்கட சிலபஸ்ல இல்லை. ஏர்லியரா இருந்தது, இப்ப இந்த ஜாவா ஸ்கிரிப்ட்ன்றது எங்கட சிலபஸ்ல இல்லை. ஸோ HTML எப்படி ஒர்க் பண்ணுவோம்னா எங்களுக்கு தெரியும். பட் இந்த வீடியோ சீரீஸ்ல நாங்க பார்க்க போறது CSS நாங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறோம். ஸோ இதை நாங்கள் ஒரு வெப் பேஜா கன்சிடர் பண்ணோம்னு சொன்னால், ஒரு வெப்சைட் ஒரு வெப்சைட்டா கன்சிடர் பண்ணுவோமா இருந்தா, ஒரு வெப்சைட்டுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட வெப் பேஜஸ் இருக்கு. இப்ப ஒவ்வொரு வெப் பேஜஸும் வேற வேற விதமா டிசைன் பண்ணிருக்கு. முதலாவது எங்களுக்கு தெரிய வேண்டியது, ஒரு வெப்சைட் மோர் தேன் ஒன் வெப் பேஜஸ் கொண்டிருக்கலாம். MCQஸ்ல அடிக்கடி போடுற ஸ்டேட்மெண்ட். ஒரு வெப்சைட் அப்படின்றது ஒன்றுக்கும் மேற்பட்ட, அதாவது மோர் தேன் ஒன் வெப் பேஜஸ் கொண்டிருக்கு. ஒரு புக் மாதிரி யோசிச்சா ஓகே, ஒரு புக் நிறைய பேஜஸ் கொண்டிருக்க மாட்டோம். இதை நான் மென்ஷன் பண்ணிட்டு வரேன், இது ஒரு வெப்சைட் அப்படின்னு எடுப்போம். ஸோ இங்க இருக்க போற சின்ன சின்ன பார்ட்ஸ் எல்லாமே, சின்ன சின்ன நான் மார்க் பண்ணிருக்கிறது எல்லாமே வெப் பேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய வெப் பேஜஸ் தான் வெப்சைட் கிரியேட் ஆகும். அந்த பேஸ்மெண்ட்ல நாங்க பார்த்து கொண்டு வரைக்கும் இந்த சிஎஸ்எஸ்ன்றது எங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கும். அப்படின்னா ஒரு வெப் பேஜ் கொடுக்குற டிசைனை திரும்ப திரும்ப காப்பி பண்ணி போட வேண்டிய தேவையில்லை. சிஎஸ்எஸ் லாங்குவேஜ் பாய்ச்சோம்னு சொன்னா அந்த கோடிங் எல்லாம் எஃபிஷியன்சியா இருக்கு. இது இன்ட்ரடக்ஷன்ல நான் சொல்ல வேண்டிய விஷயம். கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். ஸோ இப்போ இந்த சிஎஸ்எஸ் என்ற லாங்குவேஜை பற்றி கூகுள்ல நாங்க சர்ச் பண்ணி பார்ப்போம். உண்மையில இந்த சிஎஸ்எஸ் பற்றி கூகுள் எங்களுக்கு என்ன சொல்லுது. இதை பற்றி சர்ச் பண்றதுக்காக நான் என்ன செய்யறேன், கூகுள் விண்டோல போயிட்டு சிஎஸ்எஸ் அப்படின்னு சர்ச் பண்றேன். எங்களுக்கு வந்திருக்கிற ஆன்சரை நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ சிஎஸ்எஸ் அப்படின்றத பற்றி சொல்லி கொண்டு வரைக்கல கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். நான் இது ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணிட்டு வரேன். Cascading style sheet is a fundamental web technology used to style and lay out web pages. அதாவது ஒரு வலைப்பக்கம் அதை இன்னும் கொஞ்சம் மோடிஃபை பண்றதுக்கும் அதை இன்னும் மெருகூட்டுறதுக்குமாக யூஸ் பண்ற ஒரு டெக்னாலஜியா இருக்குமா. அடுத்ததா சொல்லி கொண்டு வரீங்கன்னா, it works in a conjunction with HTML or other markup languages. இந்த சிஎஸ்எஸ் என்றது என்ன செய்யும் சொன்னா, தனியா நின்று உங்களுக்கு ஒரு நாள் என்ன செய்ய போறது இல்லை, ஒரு வெப்சைட் டிசைன் பண்ண போறது இல்லை. அதுக்காக தனியா வச்சு செய்ய இல்லாதது இல்லை. இது HTML சேர்ந்து இருந்துதான் எங்களுக்கு ஒரு வெப்சைட்டை என்ஹான்ஸ் பண்ணி தரும். ஸோ இப்போ அடுத்தது, டு கண்ட்ரோல் த விஷுவல் presentation of content including elements like colors, fonts and layout. அதாவது ஒரு எலிமெண்ட் எடுப்போம், அதாவது ஹெடிங்கா இருக்கலாம், பேராகிராஃபா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் അതിന്റെ கலரை மாத்துறது, അതിന്റെ சைஸுகளை மாத்துறதுக்கு சிஎஸ்எஸ் யூஸ் பண்றது எங்களுக்கு ஈஸியான ஒரு வேலையா இருக்கு. ஸோ இந்த சிஎஸ்எஸ் அட்வான்டேஜ் என்ன, உண்மையில HTML ஒப்படைக்கல சிஎஸ்எஸ் யூஸ் பண்றதுன்ற அனுகூலங்கள் என்னென்ன இருக்கு, அல்லது சிஎஸ்எஸ் ஏன் பாவிக்கிறோம் அப்படின்ற கேள்வியோட ஸ்ட்ரக்சர்ல அடிக்கடி சிஎஸ்எஸ் அப்படின்ற லாங்குவேஜ் என்ன தேவைக்காக பாவிக்கிறோம், அல்லது சிஎஸ்எஸ் அட்வான்டேஜ் என்ன, இப்படியான கேள்விகள் அடிக்கடி வரும். ஸோ அப்படி பார்க்கல
ஒரு சிஎஸ்எஸ் லாங்குவேஜ் வந்து என்னென்ன தேவைக்கு பாவிக்கிறோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணி இந்த ஆன்சரை நாங்க பார்க்கலாம். ஸோ முக்கியமான ஆன்சர்ஸ் நான் இதில் ஹைலைட் பண்றேன். இவ்வளவு நாங்கள் தமிழ்லையும் சரி இங்கிலீஷ்லையும் சரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போறோம். ஒரு சிஎஸ்எஸ் அப்படின்றது HTML எலிமெண்ட்ஸை வந்து ஸ்டைல் பண்றதுக்கு பாவிக்கலாம். அது என்ன HTML எலிமெண்ட்ஸ் ஸ்டைல் பண்றதுக்கு பாவிக்கிறது அப்படின்னு சொன்னால், HTML ஹெடிங் இருக்கு, பேராகிராஃப் இருக்கு, நிறைய புல்லட்ஸ் எல்லாம் போட்டு நாங்க லிஸ்ட் எல்லாம் கிரியேட் பண்ணலாம். பட் அங்க லிமிட்டடான சில ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் எங்களுக்கு இருக்கு. அந்த லிமிட்டடான ஃபீச்சர்ஸை வச்சுக்கொண்டு நாங்கள் சில டிசைனை மட்டும்தான் எடுக்கலாம். ஆனால் இந்த சிஎஸ்எஸ் வந்த பிறகு சிஎஸ்எஸ் ஆட் பண்ணினாங்க, அதுக்கு இன்னும் கலர் ஆட் பண்றதா இருக்கலாம், அல்லது ஃபோன் சைஸ் சேஞ்ச் பண்றதா இருக்கலாம், ஃபோன் ஸ்டைல் மாத்துறதா இருக்கலாம். சிஎஸ்எஸ்ன்றது எங்களுக்கு ஈஸியான மெத்தட்ல செய்யறதுக்கு உதவும். அடுத்து வந்து கண்ட்ரோல்ஸ் த லே அவுட். ஒரு வெப்சைட்டின் லே அவுட், அந்த அமை வடிவம் என்று சொல்லுவோம். அதுல இமேஜ் எங்க வரணும், வீடியோ எங்க வரணும், ஆடியோ எங்க வரணும், தென் அனிமேஷன்ஸ் இருந்தா அங்க வர வேணும். இதுகள் எல்லாத்தையும் லே அவுட் வைஸா டிசைன் பண்றதுக்கு சிஎஸ்எஸ்ன்றது ஒரு பெட்டரான லாங்குவேஜ். அடுத்த விஷயம், செப்பரேட்ஸ் கண்டென்ட் அண்ட் பிரசன்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது வந்து உள்ளடக்கங்கள் எல்லாத்தையுமே வந்து கிளீனா வச்சுக்கணும். இப்ப இமேஜஸ் இமேஜஸ் எல்லாத்தையுமே உண்டாக்கிட்டு அதுக்கு ஒரு ஃபார்மேட் போட்டு வச்சு விடுறது. வீடியோஸ் வீடியோஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஃபார்மேட்டை போடுறது. வீடியோ இமேஜஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட தொடங்கினீங்கன்னு சொன்னால் அதுல எந்த ஒரு யூஸுமே இருக்க போறது. ஸோ செப்பரேட்ஸ் கண்டென்ட் அண்ட் பிரசன்டேஷன்ஸ். அடுத்தது வந்து இம்ப்ரூவ்ஸ் வெப்சைட் அக்சசிபிலிட்டி. ஒரு வெப்சைட்டை அக்சஸ் பண்ற தன்மையை வந்து என்ன செய்யும்னா இது வந்து ஈஸியா. ரீசன் நாங்க கோடிங்கின் அளவு குறைவா இருக்கும். சிஎஸ்எஸ் யூஸ் பண்ற நேரங்கள்ல கோடிங்ஸின் அளவு குறைவா இருக்கும். அதாவது குறிமுறையின் அளவு குறைவா இருக்கிறபடியால அக்சசிபிலிட்டி ஈஸியா இருக்கும். லோடிங் இல்லாமல் அந்த வெப் பேஜ் பந்தங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது இன்றைக்கு நாங்க நிறைய டிவைசஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். மொபைல் போனா இருக்கலாம், பிசியா இருக்கலாம், லேப்டாப்பா இருக்கலாம், ஸ்மார்ட் வாட்சா இருக்கலாம். அதுகளை யூஸ் பண்ற நேரங்கள்ல அந்தந்த டிவைஸுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த வெப் பேஜஸ் வந்து யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஐசிடி ஃபவுண்டேஷன் கம்ப்யூட்டர்ல சர்ச் பண்ணா கம்ப்யூட்டர்ல வர வெப்சைட் வந்து ஒரு வித்தியாசமான கிடையான பகுதியா இருக்கு. இதே மொபைல் போன் சொல்லிக்க நீங்க நிலை குத்தத்தான் பாவீங்க. அதுக்கேற்ற மாதிரி டிஸ்பிளே மாற வேணும். இதே ஸ்மார்ட் வாட்ச் சொல்லிக்க இன்னும் டிஃப்ரெண்டா. இப்படி சிஎஸ்எஸ் இருக்கிறபடியால தான் அந்த லே அவுட் வந்து பிழைக்காமல் எங்களுக்கு எல்லாம் சரியான அமை வடிவம், அதாவது லே அவுட்ல டிஸ்பிளே ஆகுது. இதை நாங்க ரெஸ்பான்சிவ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதான் எனேபிள்ஸ் ரெஸ்பான்சிவ்னஸ் அப்படின்னு நேம் வந்து. என்ஹான்சஸ் விஷுவல் அப்பீல். அதாவது வந்து அனிமேஷன்ஸா இருக்கலாம், டிரான்சிஷனா இருக்கலாம், அதர் விஷுவல் எஃபெக்டா இருக்கலாம். இது என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னால் அது இந்த விஷுவல் ஒரு அமைப்பு சம்பந்தமாக இதை வந்து ஒரு நீட்டாகி தருமா. இவ்வளவும் வந்து ஒரு சிஎஸ்எஸ் அட்வான்டேஜஸா இருக்கு. ஸோ நீங்க கோத்ரூ பண்ணி பார்க்கலாம். இதை விட நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. இதே கூகுள்லயே நீங்க தேவையான விஷயங்களை பார்க்கக்கூடிய மாதிரி. ஸோ தென் இந்த சிஎஸ்எஸ்ன்றதை பற்றி சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷனா பார்த்துருந்தோம். அடுத்த விஷயம் நாங்க பார்க்க போறது வந்து சிஎஸ்எஸ் அப்படின்றது ஃபுல்லா டிவைட் பண்ணிக்கொள்றேன். சிஎஸ்எஸ்ன்றது HTML எப்படி எழுதலாம், கோடிங் வைஸா எப்படி நாங்கள் அதை மென்ஷன் பண்ணி கொண்டு வர்றது, இது அடுத்தது தெரியும். ஒரு சிஎஸ்எஸ் கோடிங்க நீங்க எழுதுறது எப்படி, இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக என்ன செஞ்சிருக்கேன்னு சொன்னால், நான் இதுல எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து ஒரு போட்டோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ டுடே தான் அந்த போட்டோ வந்து இப்போ ஒன் பண்றேன். இதுல நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். HTML-ஓட சிஎஸ்எஸ் 3 விதங்கள்ல நாங்கள் ஆட் பண்ணலாம். 3 விதமான விதங்கள்ல சிஎஸ்எஸ் வந்து நாங்க ஆட் பண்ணலாம். ஸோ ரெண்டாவது இமேஜ்ல நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். சிஎஸ்எஸ் கோடிங் வந்து 3 முறைகள் மூலம் ஒரு HTML ஆவணத்துடன் இணைக்கப்படலாம். There are 3 types of methods to attach the CSS with the HTML. அவ்வளவு. அதுல முதலாவதா நாங்க சொல்ல வாரது வந்து இன்லைன் சிஎஸ்எஸ் என்ன மாதிரி சொல்லுவோம்.
இந்த இமேஜ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று வரும். இந்த 3 மெத்தட்டும் தான் நாங்கள் இந்த பிளேலிஸ்ட பொறுத்த மட்டும் பார்த்து முடிக்க போறோம் ஒன் பை ஒன். ஒரு சிஎஸ்எஸ் நீங்கள் கிரியேட் பண்ண போறீங்கன்னு சொன்னால் அதுக்கு முதலாவது மெத்தட் சொல்றது இன்லைன் சிஎஸ்எஸ். இருக்கிறதுல உங்களுக்கு ஈஸியா விளங்கும், ஆனா இது பெரும்பாலும் பாவிக்கிறது குறைவு. அடுத்தது இவரை விட பெட்டரா ஒரு ஆள் இருக்கிற ரெண்டாவது வந்து இன்டர்னல் ஓ எம்பெடட் சிஎஸ்எஸ். ஸோ இந்த இடத்துல நாங்க இன்லைன் சிஎஸ்எஸ், அடுத்தது இன்டர்னல் சிஎஸ்எஸ், எக்ஸ்டர்னல் சிஎஸ் சொல்லி 3 விதமான சிஎஸ்எஸ் வந்து ஆட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. இன்டர்னல் சிஎஸ்எஸ்ன்றது இன்லைனோட கம்பேர் பண்ணிக்கல எங்களுக்கு ஈஸியான ஒரு மெத்தடா இருக்கு. அடுத்தது எக்ஸ்டர்னல்ன்றது இன்டர்னலோட கம்பேர் பண்ணிக்கல ஈஸியான மெத்தடா இருக்கும். பட் எனிஹவ் எக்ஸ்டர்னல் படிக்கிறதுக்கு முதல் நாங்கள் இந்த 2 மெத்தட்டும் கம்பேர் பண்ணி படிச்சிருக்க வேணும். எக்ஸ்டர்னல் தான் இருக்கிறதுலேயே எஃபெக்டிவான ஒரு மெத்தடா ஒர்க் பண்ணும். இந்த எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் நாங்க பார்க்கல ஈஸியான மெத்தட்ல நாங்கள் HTML-ஐயும் CSS-ஐயும் வேற வேற செப்பரேட் பண்ணப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்ஸா மெயின்டைன் பண்ணுவோம் மாதிரி பார்ப்போம். பட் எனிஹவ் நாங்கள் இன்லைன் படிச்சு அதுக்கு பிறகுதான் இன்டர்னல், அதுக்கு பிறகுதான் எக்ஸ்டர்னல் என்று 1 by 1 இங்க இருந்தீங்க நாங்கள் மூவ் பண்ணிட்டு வருவோம். ஸோ இன்டர்னல், இன்லைன், எக்ஸ்டர்னல் கோடிங்ஸ் எப்படி இருக்கும்? ஸோ அதை நாங்கள் ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்லயே பார்த்துட்டு வர்றது பெட்டர்ன்றதுக்காக நான் இதுல ஒரு போட்டோ மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர்ல கோடிங்கை அட் பண்ணியிருந்தேன் இந்த இடத்துல. ஸோ நீங்கள் ஐசிடி ஃபவுண்டேஷன் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுவீங்களா இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் நாங்கள் லாஸ்டா போட்ட போட்டோ வந்து இது. இன்லைன் சிஎஸ்எஸ் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இப்படிதான் இருக்கும். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் இந்த சேம் பிளேலிஸ்ட்லயே அடுத்தடுத்த வீடியோல நாங்கள் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு வருவோம். இன்லைன் சிஎஸ்எஸ் அப்படின்றது வந்து பேராகிராஃப் டேக்ல இப்ப ஸ்டைல் என்ற ஒரு அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி இப்படி ஏதோ நாங்கள் எழுதி. அதே மாதிரி இன்டர்னல்ன்றது கொஞ்சம் அதோட டிஃபிகல்ட்டா இருக்கு. எக்ஸ்டர்னல்ன்றது அதை விட கொஞ்சம் டஃபா இருக்கு. அப்ப அங்க இருந்து இங்க வர வர நாங்கள் அந்த கோடிங் கம்ப்ளெக்சிட்டி வந்து கூடும். பட் உண்மையிலே அந்த எஃபெக்டிவ்னஸ்ன்றது வினைத்திறன் தன்மைன்றது வந்து எங்க கூடவா இருக்கும்னா எக்ஸ்டர்னல்ல தான் கூடவா. ஸோ இந்த வீடியோ செஷனை பொறுத்த மட்டும் நாங்கள் பார்த்து சில கண்டென்ட்ஸை சமரி பண்ணி சொல்லி கொண்டு வரேன். முதலாவது நாங்கள் சிஎஸ்எஸ் என்றதை பற்றி பார்த்திருந்தோம், கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். இது வந்து வெப்சைட்டை வந்து இன்னும் மெருகூட்டுறதுக்கு அழகாக்குறதுக்கு பாவிக்கிறோம். இந்த சிஎஸ்எஸ் அட்வான்டேஜஸ் பார்க்கல உண்மையில கோடிங், அதாவது குறிமுறையின் அளவு குறைக்கப்படுது, குறிமுறையின் வினைத்திறன் அதிகரிக்கப்படுது, அனைத்து காட்சி திரைகளுக்கும் ஏற்றவாறு திரை அளவுகளுக்கு ஏற்றவாறு வலைப்பக்கங்கள் வடிவமைக்கப்படுறதுக்கு ஈஸியா இருக்குது. So நாங்க சொல்றோம் easy to maintain or easy to create the website according to the size of the display, different size of displays. அதே மாதிரி CSS என்றதை யூஸ் பண்றதால எங்களுக்கு பேஜ் லோடிங், அதாவது வெப்சைட் வந்து லோட் ஆகிற தன்மை வந்து குறை, பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், வினைத்திறன் அதிகரிக்கும். இந்த ரீசனுக்காக நாங்க சிஎஸ்எஸ் யூஸ் பண்றோம். அப்ப HTML-ஓட சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணிக்கல 3 விதமான முறைகளை யூஸ் பண்ணி HTML-ஓட சிஎஸ்எஸ் எழுதலாம். ஒன்று இன்லைன் மெத்தட்னு சொல்லுவோம், அடுத்தது இன்டர்னல் மெத்தட்னு சொல்லுவோம், அடுத்தது எக்ஸ்டர்னல் என்ற 3 முறைகள் மூலம் சிஎஸ்எஸ் என்ற கோடிங்கை நாங்கள் எழுதி கொண்டு வரலாம். ஸோ இந்த வீடியோ செஷன்ல நாங்கள் இன்ட்ரடக்ஷன் செஷன் பற்றி பார்த்திருந்தோம் ஃபுல்லாவே. இந்த செக்ஷனை பொறுத்த மட்டும் 3 மெத்தட்ஸ் இருக்குன்றதை பற்றி நாங்கள் ஃபுல்லாவே வேலிடேட் பண்ணி பார்த்திருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ செஷன்ல நாங்கள் புது கன்செப்டோட, அதாவது 2வது வீடியோல நாங்கள் இன்லைன் சிஎஸ்எஸ் என்ன, அதை எப்படி நாங்கள் எழுதி கொள்றது என்ற ப்ராக்டிக்கல் செஷனோட மீட் பண்ணி கொள்வோம். தேங்க்யூ.